ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் 4 விசில் விட்டால் போதுங்க. சூப்பர் டேஸ்ட்டான ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்கு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி 2 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா உடச்சி அதை நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் அதை ஊற வச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கூடவே 1 ஸ்பூன் தனியா, 2 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், அது கூடவே ஒரு 6-7 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6-7 பல்லு பூண்டு, ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடவே துருன 1 கப் தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே குக்கர் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம அரைச்ச மசாலா, கூடவே ஊற வச்சுருந்த அந்த மட்டனையும் சேர்த்து 2 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கறியை நல்லா கலந்து நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையான தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 4 விசில் போல் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்